நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் அதை வேறு எங்கேருந்து சாப்பிட்றோமோ ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் எனர்ஜியை ப்ராப்பராக நம்ம பாடி அப்சார்ப்ஷன் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடி அப்சார்ப்ஷன் தேவையான செல்ஸ்க்கும் தேவையான ஒரு நியூட்ரிஷன் தான் செல் ஆக்டிவேட்டர் ஹெர்பலைஃப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல் ஆக்டிவேட்டர், இந்த செல் ஆக்டிவேட்டர் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ்டு சப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரில் விட்டமின்ஸ் பி வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பாடியில் சின்ன சின்ன செல்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். டெய்லி பேஸிஸில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது ப்ராப்பராக அப்சார்ப்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த செல் ஆக்டிவேட்டர் டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்லுலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்ஸ்களுக்கு எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடி டயர்டாகாமல் வச்சுக்கிறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆன்டி ஏஜென்ட் சப்போர்ட் எதுக்காக அப்படின்னா செல்களை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக வச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணுறதுக்கும் இந்த செல் ஆக்டிவேட்டர் பயன்படுது. இந்த செல் ஆக்டிவேட்டர் எடுக்கிறதால நம்ம பாடியில் மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த செல் ஆக்டிவேட்டரை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? எவ்ரிடே வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் ஒரு வேலை கூட செய்யவே முடியல, ஸோ என்னால் ஃபிசிக்கல் ஒர்க்கு ப்ராப்பராக பண்ண முடியல, என் பாடியில் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த செல் ஆக்டிவேட்டர் எடுத்துக்கலாம். இந்த செல் ஆக்டிவேட்டரை எது கூட எடுத்தால் நமக்கு சீக்கிரம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபார்முலா 1 ஷேக் அண்ட் மல்டிவிட்டமின் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த செல் ஆக்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேஸ்க்கு 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரை உங்களுடைய பர்சனல் வெல்னஸ் கோச் கைடன்ஸோட ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த சப்ளிமெண்ட்ஸை உங்கள் பாடியில் செல்ஸோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதை பூஸ்டப் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெர்பலைஃப் செல் ஆக்டிவேட்டரை தவறாமல் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சப்ளிமெண்ட், சரிங்களா? ரெகுலர் டயட்டில் சேர்த்து எடுத்தால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும், எனர்ஜியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த செல் ஆக்டிவேட்டரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு மறக்காமல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இதை பெஸ்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸ் தான் எடுக்கணும், ப்ராப்பர் டயட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலான கைடன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே.